அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய இயக்கங்களை பொறுத்து மாறுபடுது. இந்த நேரத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் நடைபெற போகிறது. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் கிடைக்கிற ராசியில் இருக்கிறாரு. அதற்கு பிறகு சிம்ம ராசிக்கு நகர்வார். அதே போல இந்த நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கிடைக்கிற ராசியில் நிலை பெற்றிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ச்சியாக போகிறாரு. சுக்கிரன் தனது நிலையை மிதுன ராசிக்கு மாற்ற போகிறார். இந்த கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றங்கள் மற்றும் அசுப கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை பல ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை அளித்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான பலன்களையும் அளிக்கவிருக்கிறது. அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் நேர்மறையான பலன்களை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெற போகிறதா அல்லது தீமையான பலன்களை மோசமான விளைவுகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்த போகிறதா? அப்படி ஏற்படுத்தினால் என்னென்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமையும் அப்படிங்கிறத பத்தி நம்முடைய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்குரிய கிரக நிலை எப்படி இருக்குன்னா, ராசியில புதன், குரு, சுக்கிரன், தினவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது, சுகஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய், பாகிஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலையில ராகு அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்குங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 21ஆம் தேதி சுக்கிரன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 25ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்த புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது முன்னுக்கு பிறனான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே காரிய வெற்றி அடைய முடியும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றியும் விடுவீங்க. இதன் காரணமாக மற்றவர்களிடத்துல தங்களுக்கு மதிப்பும் அதிகரிக்கவும் செய்யலாம். ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்களால உடல் சோர்வு உண்டாகும். அதே சமயம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையவும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அதே போல உடனுக்குடன் செயல்பட்டு வேலைகளை முடிக்கிறதன் மூலமா நிறைய நற்பலன்களை அடையலாம். புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இல்லை விரும்பிய இடமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக சிறிது கால தாமதம் ஆகுங்க. மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள். அதே மாதிரி பகைவர்களினுடைய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் அலைகழித்த வழக்குகள் சிறு கால தாமதத்திற்கு பிறகு முடிவடையும். தங்களுடைய சொத்துக்கள் மீண்டும் தங்கள் கைக்கு சேர்றதுல கொஞ்சம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. கூட்டு தொழில் பார்ட்னர்கள் இன்முகமாக பழகுவாங்க. இருந்தாலும் உஷாராக இருக்க பாருங்க. சிலர் தங்கள் வசிப்பிடங்களை மாற்றுவாங்க, அடிக்கடி வீடு மாற்றுவாங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பயணத்தின் போது கைப்புறல் துளைந்து போகவும் நேரிடலாம். அதே மாதிரி சட்ட விரோதமான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடும். இந்த காலத்துல கணக்கு வழக்குகளை சரியா வைத்து கொள்ளல அப்படின்னா அரசாங்கத்தால தொல்லைகள் வருங்க. அதனால உஷாரா இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலும் குறிப்பாக மேலதிகாரிகளால் பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திப்பாங்க. அதனால்
கொஞ்சம் திட்டமிடலோடு பணிகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. யாரிடமும் கைப்பூட்டு பெறுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காவல்துறையிடம் சிக்கி அவமானப்பட நேரிடலாம். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கப்பட்டாலும் அதிகபட்சமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத வண்ணம் இருக்கும். அதாவது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்கும். இல்லை சில சமயங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் சின்ன சின்ன இடையூறுகள் மற்றவர்களால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். தங்கள் துணையுடன் இனிமையாக பேசி மகிழ வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய பேச்சில் இனிமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுங்க. அப்போதான் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எல்லா விஷயத்துலையுமே நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரியே யோசிங்க. அந்த மாதிரியே நீங்கள் செயல்படுத்த பாருங்க. அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுறதில், காதல் விஷயத்தை அணுகிறதில் சிறப்பான காலமாகவும் இருக்கப்பெறலாம். மகிழ்ச்சியாகவும் கேலி கிண்டலுடன் தங்கள் துணையுடன் பேசி மகிழ்ச்சி அடையவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களின் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறலாம். தங்களுக்கு விருப்பமான பொழுதுபோக்கு ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். தங்களுடைய விருப்பங்கள், உணர்வுகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். பேச்சில் நகைச்சுவை உணர்வு கலந்ததாக இருந்தாலும் விடக்கூடிய வார்த்தைகள்லையும் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் யோசித்து திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டங்க. வேலைகளை முடிக்கிறது தொடர்பாக இருக்கக்கூடிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமாகிறது. சில நேரங்களில் எந்த வேலையை முதல்ல முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம். எந்த வேலைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்படுவது அப்படிங்கிறத கொஞ்சம் நன்றாக யோசித்து செய்யணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. சூழ்நிலை ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். தங்களுடைய வேலை திட்டங்களை சரியாக செயல்படுத்தினா மட்டும்தான் பணியிடத்தில் தங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தொடர்பான விஷயங்கள் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுப்பது அவசியமான ஒன்று. தங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் அப்படி இல்லைனா வருமானம் அதை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க ஒருபுறம் வாய்ப்புகளும் இருக்குங்க. தங்களுடைய நண்பர்கள் சில நல்ல ஆலோசனைகளை, நிதிநிலை முன்னேற்ற உதவி செய்வாங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய நிதி நிலைமையை முன்னேற்ற உதவி செய்வாங்க அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் பொருட்களை வாங்கக்கூடிய விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம். புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க. நிபுணர்கள் என்ன ஆலோசனை கேட்டதுக்கு பின்னர் செயல்படுவது அப்படிங்கிறது நல்லது. எல்லா விஷயத்துலையுமே துறை சார்ந்த நிபுணர்கள், ஆலோசகர்களுடைய ஆலோசனையை கேளுங்க. அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே சமயம் தங்களினுடைய உடல் நலம் அப்படின்னு வரும்பொழுது மனநலம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எளிமையான உடற்பயிற்சிகளை செய்கிறது நல்லதுங்க. தங்களின் உடல் மற்றும் மூளைக்கு வேலை தரும்படி செயல்பாடுகளில் ஈடுபட பாருங்க. உங்களுடைய வேலை தொடர்பாக மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. உடலுக்கு தேவையான நீர் குடிங்க. உங்களுடைய துணையுடன் நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் முன்னுக்கு முரணான ஒரு
ஒரு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த செயலையுமே திட்டமிட்டு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. இதன் மூலமாக தங்களுடைய மன அழுத்தம் கொஞ்சம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையும் தொடர் முயற்சியும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். உறவினர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் கடினமான சூழ்நிலையை கூட சிறப்பாக தங்களால் எதிர்கொள்ள முடியும். புதிய வாய்ப்புகளை பெற முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி காதல் விஷயங்களில் நிதானமாக நடந்து கொள்ள பாருங்க. வேலை மற்றும் காதல் வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்குறது தொடர்பாக திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். காதல் துணையின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதானம் பேசும்போது நிதானம், உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளி மற்றும் செவ்வாய் தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் தங்களுக்கு நன்மையாகவே முடியும்.